ஊத்தங்கரை தனித்தொகுதி தாவேகா எம்எல்ஏ திரு என் இளையராஜா அவர்களுக்கு பியூச்சர்ல கொண்டு வர போற சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்துல அவரு தாவேகா சார்பா இல்லாம எதிரணிக்கு சார்பா ஓட்டு போடணும்னு 35 கோடி பேரம் பேசினதா ஒரு 5-6 பேர் அரெஸ்ட் பண்ணி அதுல செந்தில் பாலாஜி தான் அதுக்கு காரணங்கிற மாதிரி லிங்க் பண்ணி ஒரு ஸ்டோரியா கட்டுறாங்க. சரி, நான் அதை முழுமையா நம்புறேன். ஏன்னா ட்ரையல்லாம் நடத்த வேணாம், போலீஸ் சொல்றதே நம்ம நம்பிடலாம். அதனால நான் முழுமையா நம்புறேன். செந்தில் பாலாஜி தான் அந்த வேலையை செய்யறாரு, திமுக தான் அந்த வேலையை செய்யுதுன்னு நான் நம்பிட்டேன். அதுக்கெல்லாம் முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது தூய சக்தியான உங்ககிட்ட, எலெக்ஷனுக்கு முன்னாடி 234 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல்னு ஒரு அறிமுக கூட்டம் நடத்துனீங்கல்ல, திரு விஜய் அவர்களே நடத்தினார்ல. அந்த கூட்டத்துல திரு விஜய் அவர்கள் ஊத்தங்கரை எம்எல்ஏ கேண்டிடேட்டா யார சொன்னாரு? ஊத்தங்கரை தனி தொகுதி திரு பி குமரவேல் இளைஞரணி இணை அமைப்பாளர். என்னடா இதுல குமரவேல்னு சொல்றாரு, ஆனா ஜெயிச்ச எம்எல்ஏ இளையராஜான்னு இருக்கு. கேஸ் ஆக்காதீங்க. நீங்க கட்சி வெப்சைட்ல இப்ப வரைக்கும் அந்த ஊத்தங்கரை தொகுதியோட எம்எல்ஏ கேண்டிடேட்டா திரு குமரவேல் எம்பிஏ அவர் தான் இருக்காரு. அப்ப இந்த இளையராஜா யாருன்னா, எலெக்ஷனுக்கு அதிமுக சீட்டு கேட்டு போராடிட்டு இருந்தாரு. கடைசி வரைக்கும் அவருக்கு அதிமுக சீட்டு கொடுக்கல. நாமினேஷனுக்கு 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்றாரு, இந்த தாவேகா சார்பா அந்த தொகுதியோட மாவட்ட செயலாளரை அணுகி, நான் இவ்வளவு செலவு பண்றேன், நான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி பேரம் பேசி இந்த குமரவேலுக்கு கொடுக்கப்பட்ட பி ஃபார்ம இவரு பேருக்கு மாத்திக்கிட்டாரு. இதை நான் சொல்லல, அந்த குமரவேலே எலெக்ஷனுக்கு முன்னாடி பல சேனல்கள்ல கண்ணீர் விட்டு புலம்பி இந்த விஷயங்களை பேசி வச்சிருக்காரு. என்ன கொடுமைன்னா, அவரு தனக்கு கடைசி வரைக்கும் நியாயம் கிடைக்காதனால இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நின்னு தோத்து வேற போயிருக்காரு. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, நீங்க அறிவிச்ச வேட்பாளர், நீங்க ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி ல சைன் பண்ணி குமரவேலுக்கு கொடுத்த அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், இத அந்த என் இளையராஜா அப்படிங்கிற அதிமுக நபர் எலெக்ஷனுக்கு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி எப்படியோ வாங்கியிருக்காரு. எப்படி வாங்கினார்? இல்ல வாங்கினதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? இல்ல வாங்கினது தெரிஞ்சா இன்னமும் உங்க வெப்சைட்ல குமரவேல தான் எம்எல்ஏ கேண்டிடேட்டா போட்டு வச்சிருப்பீங்களா? இப்படிப்பட்ட ஒரு நபரை இன்னைக்கு விலை கொடுத்து வாங்குற ட்ரை பண்றாங்க. அவர் விலைக்கே போல, அவர் அப்பழுக்கற்ற நேர்மையான நபர் அப்படின்னு நீங்க எங்க காதுல பூசுத்திட்டு இருக்கீங்க. என்னன்னு இப்படி ஒரு ஸ்டோரியை பில்ட் பண்ண போறோம்னு சொல்லும் போதாச்சும், ஒரு நல்ல கேண்டிடேட் மேல, நம்ம நம்பிக்கையான கேண்டிடேட் மேல இந்த மாதிரியான ஸ்டோரியை பில்ட் பண்ணுங்கயா, இந்த ஆளே உள்ள எப்படி வந்தாருன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல.